பொதுவாவே சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்றது மற்ற கோவில்களை போல கிடையாதுங்க. இங்க எக்கச்சக்கமான அதிசயங்கள் அப்படின்றது நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய நடை திறக்கும் போது ஒரு அதிசயம் இன்று வரைக்குமே நடந்துட்டு இருக்கு. அது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபரிமலையில நடை திறக்கும் போது சில அதிசயங்கள் நிகழ்ந்து இதை பார்த்த சிலர் மெய் செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சபரிமலை ஐயன் எண்ணற்ற அற்புதங்களை தனது பக்தர்களுக்கு நடத்தி கொண்டுதாங்க வராரு. சபரிமலை ஐயப்பன் கோவில் ஆண்டுதோறும் 5 முறை மட்டுமே திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு பலர் மாலை அணிந்து இருமுடி கட்டி வராங்க. இப்ப லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு போவதை ஒரு வழக்கமா வைத்திருக்காங்க. எண்ணற்ற பக்தர்கள் வந்து ஐயப்பனை தரிசனம் செய்வதும் இப்ப இருக்கக்கூடிய வழக்கமா இருக்கு. இப்படி பக்தியுடன் வரக்கூடிய பக்தர்களை வாழ்வுல சிறந்தவர்களாக்கக்கூடியவர் தான் ஐயப்பன். ஐயப்பனுடைய அருள் கிடைத்தால் அனைத்துமே கிடைத்துவிடும் அப்படின்றது தாங்க பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்துட்டு வருது. இந்த கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் விரதம் இருந்து மகர ஜோதிக்கு போய் ஐயப்பனை தரிசிப்பாங்க. இவ்வளவு சக்திகள் வாய்ந்த இந்த சபரிமலையில ஸ்ரீ ஐயப்பன் கோவில்ல ஒவ்வொரு மாதமும் நடைத்திருக்கும் போது சில அதிசயங்கள் நிகழுதுங்க. சபரிமலையில ஒவ்வொரு மாதமும் நடை சாத்துவதற்கு முன்னாடி சுவாமி ஐயப்பன் மீது பசுஞ்சான விபூதியை சாத்துவாங்க. சுவாமி ஐயப்பனின் சின்முத்திரை மீது ருத்ராட்ச மாலையுமே வைப்பாங்க. இதற்கு காரணம் சுவாமி ஐயப்பன் அடுத்து நடை திறக்கும் வரை தவக்கோலத்துல இருப்பாரு அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. சுவாமி ஐயப்பனுடைய கையில ஒரு தண்டம் வைப்பாங்க. அவர் முன்பு ஒரு விளக்கேற்றி வைத்துட்டு நடையை சாத்தி விடுவாங்க. அடுத்த மாதம் நடை திறக்கும் வரை அந்த விளக்கு எரிந்து கொண்டுதாங்க இருக்கும். அந்த விளக்கிற்கு ஒரு மாதமா எண்ணெய் இல்லைன்னா நெய் எப்படி கிடைக்குது அப்படின்றது ஒரு மர்மமாக தான் இருக்கு. கோயிலுடைய நடை திறந்து உலகத்தோட பார்வை அந்த கோவில் மீது பட்டவுடன் ஐயப்பனுடைய தவக்கோலம் அப்படின்றது கலைந்து விடுமா. அடுத்த நிமிடமே அந்த விளக்கு அணைந்து விடும். ஐயப்பனுடைய கை மீது போட்ட அந்த தண்டமும் கைமாறி இருக்கும். இந்த அதிசயம் ஒவ்வொரு மாதமும் நடைத்திருக்கும் போது நடந்து கொண்டுதாங்க இருக்கிறது. ஐயப்பன் சபரிமலையில தவக்கோலத்துல உயிர்ப்புடன் தான் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்படி ஐயப்பனுடைய அதிசயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாங்க. இவருடைய புராண கதை அதிசயங்கள் இதெல்லாம் கேட்டா கேட்பவர்களுக்கு கண்டிப்பா மெய்சில் இருக்கக்கூடிய வகையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஐயப்பனுடைய முழு வரலாறு மற்றும் இதோட அதிசயங்கள் என்ன, ஐயப்பன் எப்படி தோன்றினாரு, இவருடைய புராண கதை என்ன அப்படின்னு நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கடவுளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. இப்படி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மள ஃபாலோ பண்ணுங்க. நன்றி வியூவர்ஸ்.